வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிராஸ் பீஸ் பைப்பிங்காக கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு அந்த லெவலில், இல்லை நீங்கள் அது 1.25க்கு மேலே 1.25 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல சின்னதாக இருக்க சைடை பெரிய பக்கமும், பெருசாக இருக்கிற சைடு சின்னது பக்கமும் வச்சுட்டு மேற்பக்கம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து நம்ம ஓட்டணும், கிராஸாக ஓட்டணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அது நேர் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணணும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ பைப்பிங் த்ரெட்டை வச்சு இது தைக்க போகிறோம். பைப்பிங் இது சிங்கிள் ஃபுட்டு வந்து மாற்றணும். நம்ம வந்து டபுள் ஃபுட் இருக்குது, அதை மாற்றுறோம். எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம். மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த துணியில் நம்ம வந்து அடிக்கணும். இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு ஓரளவுக்கு 1 இன்ச்சு அளவு துணி இருந்தால் கூட ஓகே, நம்ம வந்து அடிச்சிடலாம். ஒரு 1.25 1.5 கொஞ்சம் ஃப்ரீயாக அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 1.5 இன்ச் அளவுள்ள துணி எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ ஃபோல்ட் பண்ணி நான் அடிக்கிறேன். நல்லா ஒட்டியே வச்சுக்கோங்க. அந்த கயிற்றை ஒட்டியே அந்த லைன் வரணும். நீங்கள் வந்து இதில் துணியை வந்து இழுத்துடக்கூடாது. துணி இழுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதனால் துணி இழுத்துடாதீங்க. அதை அப்படியே வச்சு கயிற்றை நடுவில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அப்படியே அடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அளவு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இது 2-3 மெத்தடில் வந்து அந்த மாதிரி பைப்பிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தடும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பைப்பிங் தைக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கயிற்றை கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். ஏன்னா வந்து இந்த மெத்தட் ஸ்டிச்சிங்க்கு வந்து இது எக்ஸஸ் தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து லைனிங் துணியில் வச்சு நம்ம தைப்போம். உள்ளே போயிடும் நமக்கு இந்த எக்ஸஸ் துணி. அது எப்படி தைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சுது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. எல்லாமே கட் பண்ணிடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.